எல்லாம் வல்ல அருள்மிகு வள்ளி தேவசேனாம்பிகா சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் பெரும்பேடு கிராமம், பொன்னேரி வட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. நம்ம பொன்னேரியிலேருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எங்கள் ஊர் பெரும்பேடு கிராமத்திலே 3/6/76 1976 வியாழக்கிழமை 8:30 மணிக்கு வண்டி வழித்தடம் போடும் பொருட்டு அந்த ரதம் கீழே இந்த 3 சிலையும், முருகன், வள்ளி, தெய்வயானை 3 பேரும் பூமிக்குள்ளே மூஞ்சி புதையுண்டு இருந்தாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னே இது பதிஞ்சு போயிருந்துருக்குது. அன்றைக்கி எங்கள் கையில் கட்சிது. கட்ச உடனே அங்கேயே பக்கத்தில் வேல் கோயில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அப்படியே பார்த்துருந்தான். அங்கே அப்புறம் இது ஒரு 20 அடி ஆழம் அந்த இடம். இந்த 20 அடி ஆழத்தை பலனை துத்துட்டு மூலசாந்தம் கர்ப்பகிரகம் போட்டு கர்ப்பகிரகத்தில் இந்த தலையை கொண்டு அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கப்புறம் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சபா மண்டபம், பக்கத்தில் ஈஸ்வரன் ஆலயம், ஈஸ்வரி ஆலயம் எல்லாம் கட்டி அந்த பக்கம் கன்னிமூல கணபதி, பக்கத்தில் சுற்று பரிவார மூர்த்திகள்லாம் இருக்காங்க. எல்லாம் போட்டு கால பைரவர், நவகிரகம், அரசு மரம், வேப்ப மரம் ரெண்டுக்கும் திருமணம் ஆகிருந்து திருமணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் அந்த கோயிலை 2-3 சுற்றி அதில் நூல் கட்டினால்னா அவங்களுக்கு 15 நாளில் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானை கட்டினா குழந்தை பிறக்கும். அது மாதிரிலாம் ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில். இது 1976 ஒரு 80-82 வரைக்கும் பண்ணோம். 1994 இந்த கோயிலில் நிர்வாகத்தில் வந்தேன். அலங்காவல் தலைவராக வந்தேன். எல்லா திருப்பணியும் என்னால் நடைபெற்றது தான். காம்பவுண்டு வர முதல் இந்த அரசம், இந்த சாலகார கோபுரம், அப்புறம் இந்த மண்டபம், பெரிய மண்டபம், 16 கால் மண்டபம் எல்லாம் என்னால் ஏற்பட்டு திருப்பணியை முடித்து கொடுத்து. இந்த கோயில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வள்ளி தெய்வான இடமாற்றம். பிரம்மாவை முருகன் பிரணவ மந்திரம் கேட்டபோது, முருகனுக்கு பிரம்மாவுக்கு தெரியாத போனபோது தலையில் குட்டி சிறையில் வச்சுட்டு முருகனை பிரம்மாவை அந்த நேரத்தில் வள்ளி தெய்வான இடமாற்றம் ஆகிட்டாங்க. இதில் அதுதான் வள்ளி வளர்த்த போகிறோம், தெய்வான எழுத போகிறோம். இந்த கோயில் தான், வேறு எங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. இது பிரம்மசாத்தமூர்த்தி அவதாரம்னு பேர். இந்த ஐதீகத்துக்கு பிரம்மசாத்தமூர்த்தி அவதாரம்னு பேர். இது இந்த மாதிரி எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் இந்த மாதிரி இடமாற்றமாக இருக்க மாட்டாங்க. திருமண கோலம்னு சொல்லுவாங்க. சிறப்பு வாய்ந்த திருமண கோலம். செவ்வாய்க்கிழமையில் பரிவார மூர்த்தியெல்லாம் பரிவாரம் இதெல்லாம் எல்லாம் செய்தாங்கன்னா குடும்ப சேவமாக இருக்கும். 3 சுற்றினால்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவே 5 சுற்று, 7 சுற்று, 9 சுற்று, 11 சுற்று சுற்றினா குடும்பம் சுபீட்சமாக இருக்கும். அது மாதிரி வரமுறையில் நடந்திருக்குது. இந்த கோயில் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நினைச்சது நடக்கும். முருகன் சிறப்பு வாய்ந்த முருகன். இந்த முருகன் எல்லாருக்கும் நல்லதே செய்வான் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த ஆலயத்துக்கு வந்திருந்த அனைவரும் பல்லாண்டுகள் வையகம் உள்ளளவும் சகல பொருள் வளத்துடனும் உடல்நிலை தேக சுகநலத்துடனும் என்றென்று பெரியா நம்ம முருகன் முத்துக்குமார சாமி மற்றுமுள்ள எல்லா சாமிகளின் இறைத்தொண்டு மனத்துடன் நீடுகூடி வாழ எல்லா சாமிகளும் அருள் புரியும்னு வணங்கி கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன் பல்லாண்டுகள்.